ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சந்தைக்கு போனப்போ இந்த ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வந்தோம். இன்டோர் பிளான்ட் வீட்டுக்குள்ளேயே வைக்கலான்ட்டு. எங்கள் வீட்டில் கார்னர் ஸ்பேஸில் கொஞ்சம் எம்டியாக இருக்குது. ஸோ அங்கே நம்ம ஒரு சின்ன டேபிள் வாங்கி போட்டு அது மேலே ஒரு பிளான்ட் வைக்கலான்ட்டு ஆசையாக இந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்தோம். பட் கடையிலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் தெரியாமல் அதை உடச்சிட்டாங்க. இலையெல்லாம் அங்கங்கே கிழிஞ்சிடுச்சு. அப்புறம் அந்த கிளை சாஞ்சி இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்லேயும் ஏதோ குச்சி இல்லை. ஸோ என்னோடய பழைய எம்டி காஜல் இருந்தது, அதை எடுத்து வச்சு என்கிட்ட எம்ப்ராய்டிங் த்ரெட் இருந்தது, அதை போட்டு கட்டி வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரியல, பட் இப்போதைக்கு அது நல்லாயிருக்கு. கூடவே 2 குட்டி குட்டி பாட் வாங்கினேன். ஒரு பாட் 10 ரூபி அப்படின்னு சொன்னாங்க. 2 பாட் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாட்டில் நான் பெயிண்ட் பண்ணியாச்சு, இன்னொரு பாட் பெயிண்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அக்ரிலிக் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் நான். பெயிண்டிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாட் பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த செடிக்கு நான் குட்டி ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி அதை வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரேன். கீழே வந்து தண்ணி சிந்திடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பாக்கு மட்டை பிளேட் வச்சுருக்கேன். அந்த பிளேட் மேலே இந்த செடி வச்சு இப்படி தான் 1 வீக்காக நான் இப்போ வீட்டில் வச்சுருக்கேன். இன்னும் நான் கார்னர் டேபிள் வாங்கலை. கார்னர் டேபிள் வாங்கினேன்னா செடியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. பாய்.